ஹலோ கைஸ், நான் அட்வொகேட் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி அண்ட் அதோட ரைட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டினா என்ன? அ ப்ராப்பர்ட்டி கேன் பி ஓன் பை அ பர்சன், கம்பெனி, கவர்மெண்ட் எக்ஸெட்ரா. இப்போது ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் ஓன் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு பர்சன் இல்லை கம்பெனி, கவர்மெண்ட், இவங்களாம் ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அதில் ரைட்ஸில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ரைட் டு யூஸ், ட்ரான்ஸ்ஃபர், அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியில் 2 விதமான இது இருக்குது, டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள் என்னென்ன? நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, கார், அதெல்லாம் டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன? நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, அது நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் அதில் ஓனர்ஷிப் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க. அதெல்லாம் இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஏசி எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஒரு இன்ஜினியர் 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எலக்ட்ரிசிட்டியை கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை அதில் இன்னோவேட் பண்ணாங்க. அதை அவங்க மார்க்கெட்டில் விடும்போது என்ன ஆச்சுன்னா, இன்னொரு கம்பெனி என்ன பண்ணாங்க, அதில் என்ன அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அவங்க சேம் அதே மாதிரி மார்க்கெட்டில் ஏசி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு என்ன யூஸ்? ஸோ அது அவங்களோட இன்டெலெக்சுவலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேட்டன்ட் ரைட் வாங்குவாங்க. பேட்டன்ட் ரைட்னால் அந்த இன்னோவேஷனை அவங்க லீகல் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அதை எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ண முடியும். அதுதான் பேட்டன்ட். அதே மாதிரி இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் எல்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்குள்ளே வரும். இன்டெலெக்சுவல் ரைட்னால் என்ன? டிசைன்ஸ், இமேஜஸ், சிம்பிள்ஸ், அதெல்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இப்போது மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன? இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் கிரியேட்டட் த்ரூ ஹியூமன் இன்டெலெக்ட். அப்படின்னா ஐபி ஹியூமனோட நாலேஜால் க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா, இன்னோவேஷன்ஸ், டிசைன், லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க், as well as symbols, names and images used in business. Meaning of intellectual property rights. Intellectual property ஓட ரைட்ஸ் என்ன? இது ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் granted to creators and innovators for their original works, innovations or symbols. ஏசியோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதில் கூட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக யாருக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தா, அந்த இன்ஜினியர் யார் 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இன்னோவேஷனை கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருக்குது. அவங்க தான் அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு அதில் ரைட்ஸ் கிடையாது. நீட் ஃபார் லீகல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட், இது மோட்டிவேட் பண்ணும் இன்னோவேஷன்ஸ் அண்ட் க்ரியேஷன்ஸ்க்கு. ஏன்னா இது மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். இப்போது நம்ம இந்தியாவில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணலன்னா யாருமே அவ்வளோவா இனிஷியேட்டிவாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லீகல் ப்ரொடெக்ஷன் மோட்டிவேட் பண்ணும். செகண்ட் பாயிண்ட், இது லீகல் சேஃப்கார்ட். தேர்ட் என்னென்னா, தேர்ட் பார்ட்டிஸ்கிட்டேருந்து தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இது. ஃபோர்த், ஃபேர் ட்ரேட் அண்ட் ப்ராக்டிஸ் மாதிரி. ஃபிஃப்த், என்கரேஜ் க்ரியேட்டிவிட்டி அண்ட் த ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டு அக்னாலேஜ் அண்ட் ஹானர் தி கிரியேட்டர்ஸ் எஃபர்ட். இப்போது யாராவது ஒருத்தங்க எதாவது க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள அக்னாலேஜ் பண்ணி ஆனர் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொடெக்ட் கிரியேட்டர்ஸ். இப்போ நான் ஒன்று இன்னோவேஷன் பண்ணுறேன்,
அது வந்து மற்றவங்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து லீகல் சேஃப்கார்டு தேவை. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லைக் ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்னோவேஷன்ஸ், ஸ்கில், டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் இன் வேஸ் தட் பெனிஃபிட் சொசைட்டி. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை வேறு டாபிக் வேணுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.